ராணி நேர்களுக்கு வணக்கம். என் பேர் வித்யா ராஜு. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹெல்தியான கேக் ரெசிபி தான் காமிக்க போகிறேன். இந்த கேக்கோட பேர் வந்து வீட் ஃப்ளார் கேரட் சினமன் கேக். இது ஒரு ஹெல்தியான கேக்கு. பிகாஸ் நம்ம இங்கே வந்து மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணுறோம். நான் இங்கே யூஸ் பண்ணுற வீட் ஃப்ளார் வந்து 24 மந்த்ரா ஆர்கானிக் வீட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: வீட் ஃப்ளார் எடுத்துட்டுருக்கேன் 175 கிராம்ஸ், brown sugar 150 grams, grated carrot 200 grams, oil 65 ml, curd வந்து 50 ml, milk 150 ml, flax seeds 10 grams, sunflower seeds 10 grams and walnuts 10 grams. இதுக்கு வந்து நான் ஒரு 7-inch பேக்கிங் டின் எடுத்திருக்கேன், பேன் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நான் பட்டர் பேப்பர் போட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஆயிலை வச்சு. ஸோ நம்ம பேன் ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணோம். நான் வந்து என்னோடய அவனை 180 டிகிரீஸில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஃபார் 10 minutes. இப்போ நீங்கள் மைக்ரோவேவ் கன்வெக்ஷன் அவன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் 175 டிகிரீஸில் ப்ரீஹீட் பண்ணோம் ஃபார் 10 minutes. இப்போ நீங்கள் ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் 180 டிகிரீஸில் 10 minutes. ஸோ நான் ஆல்ரெடி என்னோடய அவனை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம மெத்தட்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இப்போ நான் இதில் மில்க் எடுத்துட்டுருக்கேன். இந்த மில்கோட நான் வந்து இப்போ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஒன்றுனா ஒயிட் சுகர் நீங்கள் ஆட் பண்ணலாம். சின்ஸ் நான் வந்து ஹெல்த்தியாக பேக் பண்ணுறதுனால ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ சுகர், ப்ரௌன் சுகர் அண்ட் மில்கை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் மிக்சரால் கூட பீட் பண்ணிக்கலாம். இது வந்து சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹெல்தி ஆப்ஷனுங்கிறதுனால ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது சுகர் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து சைடில் வச்சுடலாம். இப்போ நான் இங்கே வந்து வீட் ஃப்ளாரோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அண்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புதுசாக பண்ணுறவங்க, பேக்கிங் பண்ணுறவங்க இதை வந்து 3 வாட்டி சீவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா சீவ் பண்ணான்னா அதில் உங்களுக்கு ஏரியேஷன் வரும். சின்ஸ் நீங்கள் எக்லெஸ் பேக்கிங் பண்ணுறதுனால எப்போதுமே இந்த ஃப்ளாரில் ஏரியேஷன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் எக்கு பதிலாக இந்த ஏரியேஷன் இருந்தால் தான் உங்களோட கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணலாம். கர்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா விஸ்க் பண்ணோம். எப்போதுமே வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு தனி பவுலில் நீங்கள் விஸ்க் பண்ணணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு தனி பவுலில் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில், வீட் ஃப்ளார் வந்து நான் 24 மந்த்ரா ஆர்கானிக் வீட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் வந்து சுகரையும் யூஸ் பண்ணலாம் அண்ட் வீட் ஃப்ளாருக்கு பதிலாக மைதா யூஸ் பண்ணலாம். இங்கே நான் 3 மீடியம் சைஸ் கேரட் எடுத்துட்டுருக்கேன். 200 கிராம்ஸ் கேரட் இது நான் கிரேட் பண்ணிட்டு இருக்கேன். கேரட்க்கு பதிலாக நீங்கள் ஜுக்கினி ஆட் பண்ணலாம் கிரேட் பண்ணி. பட் ஜுக்கினி வந்து வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஜுக்கினி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கிரேட் பண்ணி வச்சுடுங்க கொஞ்ச நேரம், ஒரு 10 minutesக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து வாட்டரை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேரட் வீட் ஃப்ளார் கேக்குக்கு வனிலா எசன்ஸ் நீங்கள் போடலாம். பட் நான் வனிலா எசன்ஸ் போடலை. நான் சினமன் பவுடர் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் கேரட்டோட சினமன் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சேர்ந்ததுன்னா. ஸோ கேரட்டை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து இப்போ நான் 1/4 டீஸ்பூன் சினமன் பவுடர் போடுறேன். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் 3 பேட்சஸாக தான் இதில் ஆட் பண்ணோம். ஒரே தடவையாக எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து வெட் மிக்சரோட ஃபோல்ட் பண்ணும். இதுக்கு நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணோங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கையாலேயே ஃபோல்ட் பண்ணலாம். ரொம்ப விகரஸாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா போட்டதுனால ஆல்ரெடி இது வந்து வெட் இன்க்ரீடியண்ட்டோட சேர்க்கறச்சே நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஏரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இதை ஃபோல்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டிலாக தான் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் பேட்ச் ஆஃப்
ட்ரை இன்க்ரீடியண்ட் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். See to it, நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணுறச்சு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே பவுலில் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே இன்கார்பரேட் ஆகிருக்கணும் வெட் இன்க்ரீடியன்ஸோட. லாஸ்ட் பேட்ச் ஆஃப் ட்ரை இன்க்ரீடியண்ட். ஸோ அது ஃபுல்லாகவே நல்லா இன்கார்பரேட் ஆகிடுத்து. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த 2 நட்ஸை ஆட் பண்ணுறேன். அகெயின் நட்ஸ் வந்து அக்கார்டிங் டு யோர் ப்ரிஃபரன்ஸ். நான் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக் சீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றா சியா சீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் எனி அதர் சீட்ஸ். ஸோ ஃப்ளாக் சீட்ஸ் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இது வந்து வெரி ஹெல்தி கேக். உங்கள் கிட்ஸுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் டயட்டிங்கில் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம் இதை. சின்ஸ் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல அண்ட் மைதா யூஸ் பண்ணல இல்லை. ஸோ இது இப்போ நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வால்நட்ஸ் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து வால்நட்ஸை வந்து கேக்குக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதில் இப்போ நான் ஆட் பண்ணல வால்நட்ஸை. ஸோ நான் வந்து இந்த 7 inch கிரீஸ் டின் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த பேட்டரை போர் பண்ணிடலாம். இதை நல்லா ஸ்மூதன் பண்ணிடுங்க மேலே டாப் லேயரை. ஸோ ஆஸ் ஐ செட் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடுறதுனால ஏரியேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏரியேஷன் இருக்கிறதுனால இதில் ஏர் பபிள்ஸ் இருக்கும் இதில். ஸோ அதனால் நீங்கள் பேட்டரை வந்து இதில் போர் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி டேபிள்லையோ இல்லை கவுண்டர் டாப்லேயோ இந்த மாதிரி ஒரு 10 times டேப் பண்ணிடலாம். ஸோ டேப் பண்ணால் இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும் அண்ட் ஈவனாக பேக் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் டாப்பிங் ஆஸ் அ டாப்பிங் நான் வந்து இந்த வால்நட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அகெயின் நீங்கள் டாப்பிங்க்கு ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், பிஸ்தா யூஸ் பண்ணலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மேலே டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை பேக்கிங்குள்ளே அவனுக்குள்ளே வைக்கலாம். 180 degreesல 20 minutes பேக் பண்ணோம். அப்புறம் எடுத்து பாருங்கள். இன்கேஸ் அது பேக் ஆகலைன்னா இன்னும் ஒரு 5 minutes அதே டெம்பரேச்சரில் திருப்பியும் வைங்க. ஸோ இது அவனில் பேக் பண்ணுறதுக்கு வச்சுடலாம். இது வந்து கன்வெக்ஷன் மோடு. உங்களோட 2 ராடு ஹீட் ஆகும் ப்ளஸ் ஃபேனும் இதில் சுற்றும். ஸோ இந்த மோடில் தான் நீங்கள் பேக் பண்ணோம் எப்போதுமே. ஸோ தட் ஈவனாக உங்களுக்கு வந்து ஹீட் சர்க்குலேட் ஆகும் அண்ட் ஈவனாக பேக் ஆகும். 180 degrees டைம் வந்து 20 minutes வைக்க போகிறேன். ஸோ நம்ம 20 minutes கழித்து நம்ம அவன்லேருந்து கேக் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவன்லேருந்து நம்ம எடுத்து அதை கூல் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இது வந்து ஒரு 20 minutes அப்படியே ஃபேனுக்கு கீழே நீங்கள் ஓப்பனில் வச்சுருங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டீமோல்ட் பண்ணி இதில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேக் வந்து டீமோல்ட் பண்ணியாச்சுன்னா நல்லா அது ஆறிடுத்தோ கூல்டவுன் ஆகிடுத்தோ. இப்போ கேக் எப்படி வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு டூத் பிக்கு இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சென்டர் பாயிண்டில் நீங்கள் இப்படி விட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கேக் க்ரம்ஸு இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக அது ட்ரையாக இருக்கணும். ஸோ அப்போனா உங்கள் கேக் வந்து ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதை இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். எப்படி பிளேட் பண்ணோன்னு காமிக்கிறேன்.
பாருங்கள் என்ன சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்க டெக்ஸ்சர். ஸோ ஹாப்பி பேக்கிங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம திருப்பியும் சந்திப்போம். தேங்க்யூ.